தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல கெமிஸ்ட்ரியில சொல்யூஷன்ஸ் அப்படின்ற சாப்டர். ஸோ பார்ட் 6 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 7 பார்க்க போறோம். சரிங்களா? ஐ ஹோப் தட் இந்த பார்ட்டோட இந்த சாப்டர் முடியும்னு நான் நம்புறேன். We will try our best. Okay. So if anyone is in live, please comment whether the screen is visible or not. ஆஸ்மோசிஸ், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். ஆஸ்மோசிஸ்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல சவுடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் எதுக்காக நம்ம கொடுக்கணும்? எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து கொடுக்கணும் ஒரு ப்ரெஷர். எதுக்காக நம்ம கொடுக்கணும்? ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற ப்ரெஷர் தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஆஸ்மோசிஸ்னா என்ன? ஆஸ்மோசிஸை நம்ம ஏன் தடுக்கணும்? அதை விட எக்ஸ்டர்னலாக ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்குமா நடக்காதா? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஈவன் டீசாலினேஷன், சால்ட் வாட்டரை பியூர் வாட்டராக மாற்றுற ப்ராசஸில். ஏன்னா இன்னைக்கு பூமியில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை இருக்கு இல்லையா? குடிநீருக்கு, குடிக்கிற தண்ணிக்கு நிறைய இடத்துல பற்றாக்குறை இருக்கு. நிலத்தடி நீர் 20 அடியில் 10 அடியில் வந்த தண்ணிலாம் இப்போ 100 அடி 200 அடிக்கு ஆழத்துக்கு போயிடுச்சு. சரி, யாராவது நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கு ஏதாவது செய்றீங்களான்னா இல்லை, ரொம்ப 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 கம்மி. ஈவன் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எத்தனை பேர் ஒழுங்காக செயல்படுத்துறீங்க அப்படின்னா, ஏதோ கடமைக்காக அரசு சொன்னுச்சு, செய்யலைன்னா விஏஓ இல்லை மணிக்கார் யாராவது சர்வேர்லாம் வந்தாங்கன்னா பார்த்துட்டு ஃபைன் போடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செஞ்சவங்க தான் அதிகம். பட் ப்ராப்பராக அதை செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மி. அதை ப்ராப்பராக செய்திருந்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்மளுக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் சரி, அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம்னாச்சும் யாராவது முயற்சி பண்ணுங்க செய்யறதுக்கு. சரி. ஸோ சால்ட் வாட்டரை ட்ரிங்கிங் வாட்டராக மாற்றக்கூடிய ப்ராசஸ் டீசாலினேஷன். அங்கெல்லாம் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தான் யூஸ் ஆகுது. சரியா? ஆஸ்மோசிஸ், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஈவன் நம்மளுடைய பிளட் பிளாஸ்மால இருந்து எல்லா பிளான்ட்டுடைய ஜைலம் ஃப்ளோயம்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஃப்ளோயம் ஃபுட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஜைலம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அந்த வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் ஹெல்ப் ஆகும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஆஸ்மோசிஸ் யூஸ் ஆகுது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். There are many phenomena. Just a minute. Okay. There are many phenomena which we observe in nature or at home. For example, raw mangoes shrivel when pickled in brine. Brine is nothing but salt water or salt solution. உப்பு தண்ணியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைன் வாட்டர் அப்படி இல்லைன்னா பிரைன் சொல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? BRINE பிரைன் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம ரா மேங்கோஸை போடும்போது, அதாவது பச்சையா மாங்காவெல்லாம் கட் பண்ணி அதுக்குள்ளார போடும்போது ஊறுகாய் ரெடி பண்றாங்க. அப்போ அது என்ன ஆகும்? சுருங்கும். கரெக்டா? அதுல இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும். சரி. வில்டட் ஃப்ளவர்ஸ் ரிவைவ் வென் பிளேஸ்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல ஃப்ளார்ஸை வைக்கும்போது அது என்ன ஆகுனா சுருங்கி அல்லது கொஞ்சம் வதங்கி போன ஃப்ளாரா இருந்தாலும் ஃப்ரெஷ் வாட்டர்ல வைக்கும்போது அது மறுபடியும் என்ன ஆகுனா ஃப்ரெஷ்ஷா மாறும் இல்லையா? சரி. பிளட் செல்ஸ் கொலாப்ஸ் வென் சஸ்பெண்டட் இன் சலைன் வாட்டர். பிளட் செல்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சலைன் வாட்டர்ல வைக்கும்போது, சலைன் வாட்டரும் உப்பு தண்ணி தான், பட் ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல சால்ட் இருக்கும். குளுக்கோஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுவாங்கல்ல, அதெல்லாம் சலைன் வாட்டர்ஸ் தான். ஈவன் ஏதாவது நீடில் சிரஞ்சு எல்லாத்தையுமே அவங்க கிளீன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சலைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ரின்ஸ் பண்ணிட்டு லைட்டா அந்த சலைன் வாட்டரால ரின்ஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. So blood cells collapse when suspended in saline water, etc. If we look into these processes, we find one thing common in all. That is, all the substances are bound by a membrane. இங்க இருக்கக்கூடிய எல்லா செல்ஸ், ஐ மீன் எல்லா ப்ராசஸ்லயுமே நம்மளுக்கு எது இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராசஸ்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருளை சுத்தி ஒரு மெம்பரேன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தின் லேயர். ஓகே, திஸ் மெம்பரேன் கேன் பி ஆஃப் அனிமல் ஆர் வெஜிடபிள் ஆரிஜின். ஸோ இந்த மெம்பரேன் எதனால வந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று அனிமல்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம், அல்லது வெஜிடபிள் ஆரிஜின்ல இருந்து வந்திருக்கலாம். அண்ட் தீஸ் அக்கர் நேச்சுரலி சச் அஸ் பிக்ஸ் பிளாடர் ஆர் பேட்ச்மெண்ட் ஆர் கேன் பி சிந்தட்டிக் சச் அஸ் செல்லோஃபோன். செல்லோஃபேன், CELLOPHANE, செல்லோஃபோன் ஷீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இட்ஸ் அ செல்லோஃபேன். ஃபைன். ஸோ பிக்ஸுடைய பிளாடர்ல இருந்து, யூரினரி பிளாடர் மாதிரி அனிமல் பிளாடர், எந்த ஒரு பிளாடர் வேணா எடுத்துக்கலாம். ஆர் பேட்ச்மெண்ட் மெம்பரேன்ஸ், செல்லோஃபேன், இந்த மாதிரி எதையாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் அந்த மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மெம்பரேன் வழியா ஒரு பக்கம் பாஸ் ஆகும், இன்னொரு பக்கம் பாஸ் ஆகாது. ஓகேவா? ஒரு வழியா ஏதாவது ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஆகும், போகும், பரவும். ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல எதுவுமே வராது. ஓகே, these membranes appear to be continuous. These membranes appear to be continuous sheets or films, yet they contain a network of submicroscopic holes or pores. ஸோ உங்களுக்கு தெரியும், ஹோல்ஸ்னா துளை, பட் போர்ஸ்னா நுண்துளை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க என்ன இருக்குன்னா, சப் மைக்ரோஸ்கோபிக் ஹோல்ஸ் அப்படின்னு இருக்கு. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸை விட சின்ன சைஸ்ல ஹோல்ஸ், அதாவது போர்ஸ் இருக்கு, நுண்துளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் லைக் வாட்டர் கேன் பாஸ் த்ரூ இட். ஸோ சின்ன சின்ன சால்வெண்ட் மாலிகூல்ஸா இருந்துச்சுன்னா, லைக் வாட்டர், கேன் பாஸ் த்ரூ திஸ் ஹோல்ஸ், பட் த பேசேஜ் ஆஃப் பிக்கர் மாலிகூல்ஸ் லைக் சொல்யூட் இஸ் ஹிண்டர்டு. ஸோ சொல்யூட்டா இருந்துச்சுன்னா, அது அந்த மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஸ் வழியா என்ன ஆகாதுன்னா பாஸ் ஆகி அனாண்ட போகாது. ஆனா வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும், ஈஸியா போகும். ஃபைன். Membranes having this kind of properties are known as semi permeable membrane அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஒரு மெம்பரேனுக்குலாம், அனிமல் பிளாடர் மாதிரி எந்த ஒரு மெம்பரேனுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அதாவது அதுல இருக்கக்கூடிய ஸ்மால் போர்ஸ் வழியா சால்வெண்ட் மாலிகூல்ஸ், ரொம்ப ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகூல்ஸ் பாஸ் ஆகி போகணும், ஆனா சொல்யூட் மாலிகூல்ஸ் போகக்கூடாது. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த மெம்பரேனுக்கு பேர் என்ன அப்படின்னா, செல்லோஃபோன் ஷீட்டா இருந்தாலும் சரி, சிந்தட்டிக்கா செய்தாலும் சரி, ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பேர் என்னன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செமி பெர்மியபிள், பாதி தான் அனுமதிக்குது. ஓகேவா? கொஞ்சமா அனுமதிக்குது உள்ளார போறதுக்கு. இப்போ நான் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுல சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே இருக்கும். ஆனா அதுல ஒண்ணு மட்டும் போறதுக்கு அனுமதிக்குது, இன்னொன்னு போக அனுமதிக்கல. அப்படின்னா அதுக்கு பேர் செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஃபைன். Okay. Assume that only solvent molecules can pass through this semi-permeable membranes. If this membrane is placed between the solvent and solution as shown in figure 1.9, okay, the solvent molecules will flow through the membrane from pure solvent to the solution. Okay, solventக்கும் solutionக்கும் நடுவுல அந்த membrane நான் வச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, solvent molecules, pure solvent இருக்கு இல்லையா, solvent molecules மட்டும் தான் அது வழியா பாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, the solvent molecules will flow through the membrane from pure solvent to the solution. பியூர் சால்வெண்ட்ல இருந்து சால்வெண்ட் மாலிகூல்ஸ்லாம் சொல்யூஷன் பக்கமா போகும். ஏன்னா சொல்யூஷன்ல தான் சால்வெண்டோட அளவு கம்மியா இருக்கு. ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகணும்னா சால்வெண்ட் மாலிகூல்ஸ்லாம் எங்க வரணும் அப்படின்னா சொல்யூஷனுக்கு வரணும். கரெக்டா? திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த சால்வெண்ட் இஸ் கால்டு ஆஸ்மோசிஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஒரு பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷன் பக்கமா நகர்ந்து போச்சுன்னா, சொல்யூஷனை டைல்யூட் பண்றதுக்காக நகர்ந்து போச்சுன்னா ஃப்ளோ, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? பொட்டேட்டோ வச்சு சுகர் சொல்யூஷனை வச்சு ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. ஈவன் அசன்ட் ஆஃப் ஸ்டாப்ல ஆஸ்மோசிஸும் இருக்கும்ல. சரி, the flow will continue till the equilibrium is attained. ஓகே, ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும், அதாவது பியூர் சால்வெண்ட்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனும் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சால்வெண்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனும் ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும், ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ற வரைக்கும் இந்த ஃப்ளோ நடந்துட்டே இருக்கும். The flow of the solvent from its side to solution side across a semi-permeable membrane
can be stopped if some extra pressure is applied on the solution. ஸோ என்ன சொல்றான்னு பாருங்க, ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்கு. பியூர் சால்வெண்ட்ல இருந்து சால்வெண்ட்லாம் சொல்யூஷன் பக்கமா நகர்ந்து போகுது. சரி, நான் இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றேன். எங்க அப்ளை பண்றேன்னா சொல்யூஷன்ல அப்ளை பண்றேன். சொல்யூஷன்ல ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை அப்ளை பண்றது மூலியமா பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு வரக்கூடிய சால்வெண்ட் அந்த ஃப்ளோ என்ன ஆயிடும்னா ஸ்டாப் ஆயிடும். இப்படி ஆஸ்மோசிஸ் நடக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்பட்டுச்சு. அது நேச்சுரலா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டே ஆஸ்மோசிஸ் நடந்துச்சு. அந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் கொடுத்தேன் இல்லையா? ஆஸ்மோசிஸ் அப்படின்றது ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் பியூர் சால்வெண்ட் டு சொல்யூஷன். ஆஸ்மோசிஸ்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் பியூர் சால்வெண்ட் டு சொல்யூஷன். ஓகே, பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷனுக்கு சால்வெண்ட் நகர்ந்து வந்துச்சுன்னா இதுக்கு பேரு ஆஸ்மோசிஸ். இந்த ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்றதுக்கு எக்ஸ்டர்னலா நான் சொல்யூஷன் பக்கமா ஒரு ப்ரெஷரை கொடுத்தா அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் என்னதுன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்றாங்க. ஐ வில் ரீட் அகெயின். ஆஸ்மோசிஸ் நடக்கிறதுக்காக நான் அந்த ப்ரெஷரை கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆஸ்மோசிஸை ஸ்டாப் பண்றதுக்காக கொடுக்குறேன். ஓகே, the flow will continue till the equilibrium is attained. The flow of the solvent from mid side to solution side across a semi-permeable membrane can be stopped if some extra pressure is applied on the solution. So solution பக்கம் தான் நான் எக்ஸ்ட்ராவா pressure அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்றதுனால இந்த flow of solvent from solvent to solution stop. This pressure that just stop the flow of solvent. So just flow of solvent மட்டும் stop பண்ணுச்சுனா is called osmotic pressure of the solution அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த பிரஷருக்கு பேர் என்னதுன்னா osmotic pressure of the solution. osmotic pressureக்கான சிம்பிள் என்ன அப்படின்னா பை, கேபிட்டல் பை. ஓகே, ஆஸ்மோட்டிக் பிரஷரை விட அதிகமா பிரஷர் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கும். சரி, ஸோ இதுதான் இந்த ஃபிகர் 1.10 டயக்ராம். இதுல செமி பெர்மியபிள் மெம்பரேன் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் சொல்யூஷன், இன்னொரு பக்கம் சால்வெண்ட். இதுல சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷன் பக்கமா சால்வெண்ட்லாம் நகர்ந்து போகும் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற வரைக்கும். ஆனா இங்க நான் என்ன பண்றேன்னா இது PATM அட்மாஸ்பியரிக் பிரஷர் தான். இங்க அட்மாஸ்பியரிக் பிரஷர் மட்டும் இல்லாம எக்ஸ்டர்னலா ஒரு பிரஷர் கொடுக்குறேன். அந்த பிரஷருக்கு பேர் என்னதுன்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர். அந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர் கொடுத்த உடனே இந்த ஃப்ளோ ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரம் சால்வெண்ட் டு சொல்யூஷன், சால்வெண்ட்ல இருந்து பியூர் சால்வெண்ட்ல இருந்து சொல்யூஷன் பக்கமா நகர்ந்து வர சால்வெண்ட்டுடைய ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷரை விட அதிகமா எக்ஸஸா நான் பிரஷர் கொடுத்தா இன்னும் அதிகமா அழுத்தினா அப்ப என்ன ஆகும்னா இந்த சொல்யூஷன்ல இருந்து சொல்யூட் நகராது இல்லையா, சால்வெண்ட் மாலிகூல்ஸ் பியூர் சால்வெண்ட் பக்கமா நகர்ந்து போகும். ஓகேவா? ஃபைன். ஐ ஹோப் ஐ won't confuse you. Okay. The flow of solvent from dilute solution to the concentrated solution across a semi-permeable membrane is due to osmosis. Okay. ஒரு dilute solutionல அதாவது flow of solvent from ஒரு dilute solutionல இருந்து solvent concentrated solutionக்கு போய் அந்த concentrated solutionனை dilute பண்ணுச்சுனா இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆஸ்மோசிஸ்னு சொல்றோம். எதன் வழியா பாஸ் ஆகணும்னா semi-permeable membrane வழியா பாஸ் ஆகணும். The important point to be kept in mind is that solvent molecules always flow from lower concentration to higher concentration. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வழக்கமா நீங்க ஏதாவது ஒண்ணு ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன சொல்லுவீங்க? ஹையர்ல இருந்து லோயருக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஹீட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஹாட் பாடியில இருந்து கோல்டு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. பிரஷர் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா எங்க பிரஷர் அதிகமா இருக்கோ அங்க இருந்து லோயர் பிரஷர் பக்கமா டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்லணும். ஆனா இங்க ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ல என்ன அப்படின்னா ரிவர்ஸா இருக்கு. பாருங்க, லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து சால்வெண்ட் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. ஏன் இப்படி அப்படின்னா லோயர் கான்சென்ட்ரேஷன்ல சால்வெண்ட் நிறைய இருக்கும், அதுதான் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போய் அதனுடைய கான்சென்ட்ரேஷனை குறைச்சி டைல்யூட் பண்ணி இந்த லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு ஈக்குலிபிரியமா மாத்துது. ஓகேவா? சால்வெண்ட்டை தான் நான் அதிகமாக்கணும், அப்பதான் ஹையர் கான்சென்ட்ரேஷன் லோயர் கான்சென்ட்ரேஷனா மாறும். சொல்யூட்டை மாத்த முடியாதுல்ல. சரி, சோ lower concentration to higher concentration. Solvent molecules flow from lower concentration to higher concentration through a SPM, semi-permeable membrane. Okay, the osmotic pressure has been found to depend on the concentration of the solution. So solution உடைய concentration பொறுத்து osmotic pressure என்ன ஆகும்னா differ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இடத்துலயும். சொல்யூஷன் சாப்டர் இந்த பார்ட்டோட கம்ப்ளீட் ஆகிடுமா சார்? ஆமாம்ப்பா, கண்டிப்பா ஆகிடும் தஸ்வின். குட் மார்னிங் சார். இந்த
எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையார், விழுப்புரம்? விழுப்புரம்ப்பா. Okay. The osmotic pressure of a solution is the excess pressure that must be applied to a solution to prevent osmosis. ஓகே, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது சொல்யூஷனா நான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான். அது எதுக்காக அப்ளை பண்றேன் அப்படின்னா, இந்த சொல்யூஷன் இன்னும் டைல்யூட் ஆகிடாம அல்லது கான்சென்ட்ரேட் ஆகாம, மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் ஆகாது, பட் டைல்யூட் ஆயிடும். எப்போ ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா சால்வெண்ட் கூட கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா, சால்வெண்ட் இன்னும் அதிகமா ஃப்ளோ ஆகி இந்த சொல்யூஷனுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். அப்படி ஆகாம தடுக்கிறதுக்காக நான் அப்ளை பண்ற ப்ரெஷருக்கு பேர் தான், எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு பேர் தான் என்னதுன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்னு சொல்றோம். ஓகேவா? osmotic pressure of a solution is the excess pressure that must be applied to the solution to prevent osmosis. Osmosis நடக்காம தடுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ற பிரஷருக்கு பேர் தான் ஆஸ்மோட்டிக் பிரஷர். தட் இஸ் டு ஸ்டாப் த பேசேஜ் ஆஃப் சால்வெண்ட் மாலிகூல் த்ரூ ஏ எஸ்பிஎம் இன்டு சொல்யூஷன். ஓகே, சொல்யூஷனுக்கு எஸ்பிஎம் வழியா சால்வெண்ட் மாலிகூல்ஸ் ஃப்ளோ ஆகிறத தடுக்கிறது இல்லையா? சரி, this is illustrated in figure 1.10. osmotic pressure is a colligative property. Okay, osmotic pressure என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வச்சு அந்த ஃபார்முலா மூலமா என்ன கண்டுபிடிச்சோம், டெல் டிஎஃப் கேஎஃப் இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கல. அதெல்லாமும் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, M2 கண்டுபிடிக்க முடியும். சொல்யூட்டுடைய மாலிகுலர் மாஸ், அன்னோன் சொல்யூட்டுடைய மாலிகுலர் மாஸை கண்டுபிடிக்க முடியும். சரி, அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்மோட்டிக் பிரஷருக்கான ரிலேஷனை கொண்டுட்டு வராங்க. ஓகே, ஃபைன். ஆஸ்மோட்டிக் பிரஷர் இஸ் ஏ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்மோட்டிக் பிரஷர் ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பொறுத்து மாறும். as it depends on the number of solute molecules. solute molecules உடைய நம்பரை பொறுத்து தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. and not under identity. அதனுடைய ஐடென்டிட்டியை பொறுத்தலாம் இல்ல, number of particles. Okay, for dilute solution it has been found experimentally that osmotic pressure is proportional to the molarity C of the solution. So molarity அப்படின்னா கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். இங்க கான்சென்ட்ரேஷன் உடைய யூனிட் தானே அது. ஜெனரல் கான்சென்ட்ரேஷனே நம்ம மொலாரிட்டியில தான் சொல்லுவோம் எல்லா சொல்யூஷனுக்கும். அதனால C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபைன். ஆஸ்மோட்டிக் பிரஷர்ன்றது பை, கேபிட்டல் பை. நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி போடல. சரியா? கேபிட்டல் பை தான் போட்டிருக்காங்க. கேபிட்டல் பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பை இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சி அப்படின்னு சொன்னாங்க. சினா மொலாரிட்டி, கான்சென்ட்ரேஷன். ஃபைன். So osmotic pressure is proportional to molarity as of the solution at a given temperature. So given temperatureல அதுக்கு எவ்வளோ ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு தெரியும். இப்போ இதை ஈக்குவலா மாற்றும் போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்றோம், கேஸ் கான்ஸ்டன்ட். பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? Okay, pi is equal to CRT. Here pi is the osmotic pressure and R is the gas constant. You know the value 8.314. Fine. Pi is equal to N2 by V into RT. Actually, C into concentration நம்மளுக்கு தெரியும். கான்சென்ட்ரேஷனுக்கு ஃபார்முலா என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர், ரைட்? ஸோ இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் சொல்யூட்டுக்கு எடுத்துக்கிறேன், அதனால N2 பை வால்யூம் இன் லிட்டர் 1 லிட்டர் தான், 1000 ml தான். ஓகே, ஸோ N2 by V into RT. Here V is the, இப்போ இந்த N2யும் மாற்றி எழுதலாம்ல, அடுத்தது எழுதியிருக்காங்க, அதுதான் நான் சொல்றேன். given weight by molecular weight இல்லையா? ஒரு நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, given weight by molecular weight. நான் சொல்யூட்டுக்கு எழுதுறேன் அப்படின்னா W2 by M2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப C is equal to N2க்கு பதிலா என்ன எழுதலாம், W2 by V into M2 அப்படின்னு எழுதலாம். சரி, இதை தான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண போறேன். pi is equal to CRT ன்னு இருக்கு. pi is equal to C க்கு பதிலா W2 by VM2 into RT அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படிதான் இதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். சார் உங்க சட்டை நல்லா இருக்கு சார். ஒயிட் ஷர்ட். நெக்ஸ்ட் லெசன் லா ஆஃப் மோஷன் சார் ப்ளீஸ். யா ஷூர். லா ஆஃப் மோஷன் பார்க்கலாம். PV equal to nRT.
அது கேஸ் லா ஈக்குவேஷன். பட் இங்க கேஸ் கான்ஸ்டன்ட் மட்டும் யூஸ் பண்றோம். ஹோல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணல, கேஸ் லா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அதனுடைய கான்ஸ்டன்ட் மட்டும், கேஸ் கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ pi is equal to N2 by V into RT. Cக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? Number of moles of solute by volume in liter அப்படின்னு சொல்றோம். Here V is the volume in solution, volume of a solution in liter containing N2 moles of the solute. Fine. If W2 gram of solute of molar mass M2 is present in the solution, number of moles another. N2 is equal to W2 by M2. So we write the formula, rewrite the formula like this. Pi into V is equal to W2 into RT by M2. ஸோ எனக்கு M2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஈக்குவல் என்ன வந்துடலாம்? M2 is equal to W2 into RT by pi V அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மாலிகுலர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? Thus, knowing the quantities W2, weight of the solute எவ்வளோ, temperature எவ்வளோ, osmotic pressure pi எவ்வளோ, volume எவ்வளோ, we can calculate the molar mass of the solute. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? R கான்ஸ்டன்ட் 8.314 அது உங்களுக்கு தெரியும். ஸோ molar mass of the solute, ஒரு சொல்யூட்டுடைய molar mass கண்டுபிடிச்சிடலாம். Measurement of osmotic pressure provides another method of determining molar mass of the solute. So osmotic pressure measure பண்ணது மூலமாவும் என்னால என்ன பண்ண முடியும்னா it gives another method to determine the molar mass of the solute. solute உடைய molar mass கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழியை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Fine. This method is widely used to determine molar mass of proteins, polymers. So இதெல்லாமே மேக்ரோ மாலிகுல்ஸ். உங்களுக்கு தெரியுதா? புரோட்டீன்ஸ்னு சொன்னா, பாலிமர்ஸ்னு சொன்னா அதெல்லாம் என்னது? மேக்ரோ மாலிகுல்ஸ். மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 10,000 யூனிட்ஸ்க்கு மேல இருக்கும். ஒரு பாலிமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல மினிமம் 10,000 யூனிட் இருக்கும். ஓகே. அண்ட் மேக்ரோ மாலிகுல்ஸ். ஸோ பொதுவாகவே காமனா சொல்லிட்டாங்க. புரோட்டீன்ஸா இருந்தாலும் சரி, மாலிகுல்ஸா இருந்தாலும் சரி, அமினோ ஆசிட்ஸ் சரி ஒரு டைப் தான் புரோட்டீன்ஸ் இல்லையா? சரி, மேக்ரோ மாலிகுல்ஸ், என்சைம்ஸ் இந்த மாதிரியான பொருள்களுக்கு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? மோலார் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. The osmotic pressure method has the advantage over other methods as pressure measured is around the room temperature and the molarity of the solution is used instead of molality. So molality யூஸ் பண்ணாம 1 kilogram solventல எவ்வளவு சொல்யூட் இருக்குன்னு பார்க்காம 1 liter solventல எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வால்யூமை லிட்டர்ல மெஷர் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ மொலாரிட்டியில மெஷர் பண்றோம். ப்ரெஷர் எவ்வளோன்றதை நம்ம என்ன பண்ணணும்னா ரூம் டெம்பரேச்சர்லயே பார்த்தா போதும். அதனால இது இட் இஸ் கன்வீனியன்ட். ஆஸ்மோட்டிக் பிரஷர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க. சாரி. As compared to other colligative properties, its magnitude is large even for very dilute solution. So எவ்வளோ டைல்யூட்டான சொல்யூஷனா இருந்தாலும் இதனுடைய மேக்னிடியூட் என்னால கண்டுபிடிக்க முடியும். அது லார்ஜ் வேல்யூவா தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. மற்ற கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி இல்லாம. The technique of osmotic pressure for determination of molar mass of the solute is particularly useful for biomolecules, as they are generally not stable at a high temperature and polymers have poor solubility. இல்லையா? பாலிமர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சொல்யூபிலிட்டியே இருக்காது. அது ஒழுங்கா எதுலையும் கரையாது. ஓகே. அதே மாதிரி பயோமாலிகுல்ஸ் எடுத்துட்டா அது லார்ஜ் குவான்டிட்டியில இருக்கும். பாலிமர்ஸா இருக்கும். அதுல ஒரு மாலிகுலை தனியா எடுத்து அதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்குன்னா அதுல நியூக்ளியோடைடு இருக்கும். அதுக்குள்ளார நியூக்ளியோசைடு இருக்கும். அதுல இருக்கிற ஒரு பேஸ் உடைய மாஸ் என்ன, அதாவது அடினைனா, குவானைனா, சைட்டோசினா, தயமினா, என்ன மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுலுடைய பேஸ் என்ன, பாஸ்பேட் லிங்கேஜஸ் இருக்கும்போது அதனுடைய பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் இருக்கும்போது அதனுடைய மாஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாம் என்னால எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது ஒழுங்கா. சரியா? ஆனா அந்த பயோமாலிகுல்ஸ் உடைய ஒரு பார்ட்டிகல்ஸையும் அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோன்னு எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர் யூஸ் ஆகும். ஓகே. தென் பாலிமர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். நம்ம பிளட் செல்ஸை பத்தி அல்லது இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன்ல பண்ணும்போது என்ன ஆகுன்றதை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஓகே. இது இல்லாம 1/2 ஃபேக்டரும் இருக்குமே. சரி. ஐ திங்க் வி நீட் மோர் டைம் டு டிஸ்கஸ் திஸ். 23 minutes. ஸோ இன்னொரு half an hourக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். I will try my best to complete this chapter. Two solutions having same osmotic pressure at a given temperature are called isotonic solution. So tonic சொல்லாதீங்க, டானிக் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு டானிக்னா என்னன்னு தெரியும்ல? உடம்பு தெரியலனா உங்களுக்கு கொடுப்பாங்க, அப்படிதானே? அதுவே டேஸ்டா இருந்துச்சுன்னா நிறைய குடிப்பீங்க. சரி. ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ 2 சொல்யூஷன் இருக்கு. இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு, இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. 2 சொல்யூஷனுடைய ஆஸ்மோட்டிக் பிரஷரும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்படின்னா அதாவது ஐசோடானிக் சொல்யூஷன்.
When such solutions are separated by semi-permeable membrane, no osmosis occurs. So ரெண்டுத்துலயுமே சொல்யூஷன் சேமா இருக்கலாம். எப்பயுமே லோயர் கான்சன்ட்ரேஷன் இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். இதுதான் ஆஸ்மோசிஸ் இல்லையா? பட் ரெண்டுத்துலயுமே கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்குன்னா தான் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் சேமா இருக்கும். அதனால எனக்கு என்ன நடக்காதுன்னா ஆஸ்மோசிஸ் டஸ் நாட் அக்கர், நோ ஆஸ்மோசிஸ் அக்கர் அப்படின்னு சொல்றாங்க between them. For example, the osmotic pressure associated with the fluid inside the blood cell. நம்ம blood cellக்கு உள்ளார இருக்கக்கூடிய fluid உடைய pressure எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறாங்க. is equivalent to that of 0.9% mass by volume sodium chloride solution, which is called normal saline water, saline solution. ஓகேவா? சோ நார்மலா நம்மளுடைய saline solution சொல்றோம்ல, அதாவது குளுக்கோஸ் பாட்டில்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், அதுல குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. 1/2 லிட்டர் பாட்டில், 500 ml பாட்டில்லாம் நிறைய இருக்கும். 400 ml ஏதோ அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல 500 ml இருக்கும். அதை தலைக்கிழ கவுத்து வச்சு அதுல இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷனை சொருவி, அது கூட நம்மளுடைய வெயின்ல சொருவி நர்வ்ஸ்ல ட்ரிப்ஸ் ஏத்துவாங்க. குளுக்கோஸ் ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல எல்லாருமே நாங்க என்னதான் சொல்லிப்போம் அப்படின்னா, ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வரணும், குளுக்கோஸ் ஏத்திட்டு வரணும், உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, இல்ல ரொம்ப ஏதாவது உடம்பு சரியில்லை, நிறைய ப்ராப்ளம்னா, டைஃபாய்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப பாடி டயர்டா இருப்பாங்க. அப்ப ஏதாவது ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏத்திட்டு வாங்கன்னா எப்படி ஏத்தணும் அப்படிலாம் கேட்காதீங்க. இட்ஸ் a மெடிக்கல் டேர்ம். ஃபைன். அதாவது நாங்க சொல்ற மெடிக்கல் டேர்ம். அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட், ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும், என்னால ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னா, அந்த குளுக்கோஸ் பாட்டிலையே ஓபன் பண்ணி குடிப்பாங்க. குடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க உண்மையா. அது அந்த அளவுக்கு யூசஸ் இல்ல, இருந்தாலும் அதை செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன் ஒரு லாரி டிரைவர் அந்த மாதிரி செய்ததை. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம்ல 0.9% சோடியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டா அதுதான் நார்மலா சலைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னா, பிளட் செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஓகேவா? ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்ல. ஃபைன். அண்ட் இட் இஸ் சேஃப் டு இன்ஜெக்ட் இன்ட்ராவினஸ்லி. ஸோ நரம்புக்குள்ளார செலுத்துறதுக்கு அது சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் அதர் ஹேண்ட், if we place the cells in a solution containing more than 0.9% mass by volume sodium chloride, water will flow out of the cell. So in case நான் saline waterல 0.9% எடுக்காம அதை விட அதிகமா எடுத்துக்கிட்டேன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் வெளியில அதிகமா இருக்கு. ஸோ பிளட் செல்ஸ்ல இருந்து வாட்டர்லாம் வெளியில வந்துடும். பிளட் செல் இன்கேஸ் ஸ்வாலோவா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருந்துச்சுன்னா, பல்ஜா இருந்துச்சுன்னா அதெல்லாம் சின்னதாயிடும். அதாவது ஈவன் நார்மலா ஒரு பிளட் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளட் செல்குள்ளார இருந்து வாட்டர்லாம் வெளியில வர்றதுனால எதுக்கு? சால்வெண்ட். வாட்டர்ன்றது சால்வெண்ட் இல்லையா? அது என்ன பண்ணுதுன்னா வெளியில இருக்கிற சலைன் வாட்டரை அதாவது அதனுடைய கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்றதுக்காக சால்வெண்ட்லாம் வெளியில வருது. அப்படி வரதுனால அந்த செல் பிளட் செல் என்ன ஆயிடும்? ஷ்ரிங்க் ஆயிடும், சுருங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஃபைன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பார்க்கலாம். If we place the cells in a solution containing more than 0.9 sodium chloride. So sodium chloride solution 0.9 mass by volume percentage விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு sodium chloride solutionல அந்த செல்ஸ், blood cells நம்ம வச்சா என்ன ஆகும்னா, water will flow out of the cell. அந்த செல்லுக்குள்ளார இருந்து வாட்டர் வெளியில வந்துடும். and they would shrink. அந்த செல் என்ன ஆயிடும்னா சுருங்கிடும் சொல்றாங்க. such a solution is called, இந்த மாதிரி சொல்யூஷனுக்குலாம் பேர் என்ன அப்படின்னா hypertonic solution. Hyper, HYPER, hypertonic solution சொல்றாங்க. If the salt concentration is less than 0.9 mass percentage. So mass by volume percentage M by V percentageல என்ன சொல்றாங்கன்னா 0.9% விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? இது டைல்யூட் சொல்யூஷன் ஆயிடும். பிளட் செல்ஸ்ன்றது கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அப்ப கான்சென்ட்ரேட்டடா டைல்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற வாட்டர்லாம் பிளட் செல்ஸ்க்குள்ளார போயிடும். பிளட் செல்ஸ் பல்ஜ் ஆயிடும், அதாவது பெருசாயிடும். ஓகேவா? The solution is said to be hypotonic. இப்போ இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதாவது வெளியில இருக்கிற சலைன் வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, பிளட் செல்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு பேரு ஹைப்போடானிக். அது ஹைப்பர்டானிக், இது ஹைப்போடானிக். ஓகேவா? இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ஃப்ளோ இன்டு த செல். வாட்டர் என்ன ஆகும்னா வெளியில இருக்கிற சொல்யூஷன்ல இருந்து, சலைன் சொல்யூஷன்ல இருந்து செல்லுக்குள்ளார போகும். இஃப் பிளேஸ்ட் இன் த சொல்யூஷன் தே வுட் ஸ்வெல். இது என்ன ஆகும்னா ஸ்வெல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி பெருசா வீங்கி போகும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன்.
ஹாய் செல்வி. நான் இப்போ மெசேஜ் அனுப்பிச்சேன் ஜஸ்ட் தஸ்வினுக்காக கேஸ்ல அப்படின்னு. அப்போதான் உங்களுடைய மெசேஜை பார்க்குறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு லைவ்ல நிறைய பேர் இருக்கிறத காட்டல. Okay. The phenomenon mentioned in the beginning of this section can be explained on the basis of osmosis. So இந்த செக்ஷனுடைய பிகினிங்ல என்ன phenomenon எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா? சரி, அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதை நம்மளால ஆஸ்மோசிஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு. A raw mango placed in concentrated salt solution loses water via osmosis. ஸோ ரா மேங்கோவை நம்ம சால்ட் சொல்யூஷன்ல வைக்கும்பொழுது ஏன் அதெல்லாம் ஊருக்கு அதாவது ஹார்டா மாறுது, அதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியில வருது கேட்டா லாசஸ் வாட்டர் வயா ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் வழியா தான் அது தண்ணியெல்லாம் லாஸ் பண்ணுது. அதாவது வெளியில இருக்கிற சால்ட் வாட்டர்ல கான்சன்ட்ரேஷன் அதிகம், உள்ளார இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியில வருது. அதனால அது என்ன ஆகுது, ஷ்ரிங்க் ஆகுது. அண்ட் ஸ்ட்ரைவல் இன்டு பிக்கல். ஸோ சுருங்கி போய் அது என்ன ஆகுது, பிக்கிலா மாறுதுன்னு சொல்றாங்க ஊருக்காழா. Wilted flowers revive when placed in fresh water. A carrot that has become limp because of water loss into atmosphere can be placed into the water, making it firm once again. So கேரட் பார்த்தீங்கன்னா அப்படியே லிம்ப், அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வளவலன்னு ஈஸியா வளையும், ரப்பர் மாதிரி இருக்கும், சாஃப்ட் ஆயிடும் ரொம்ப. ஓகேவா? எப்போனா வாட்டர்லாம் லாஸ் பண்ணிட்டு அதோடைய சர்ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரா இருக்காது, ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு லேயர் மாதிரி இருக்கும். we can able to peel it. பட் இதே கேரட்டை எடுத்துட்டு போய் மறுபடியும் தண்ணியில வச்சுட்டா வாட்டர் லாஸ் ஆன வாட்டர்லாம் அது திரும்ப கெயின் பண்ணிட்டு ஆஸ்மோசிஸ் ஆகும் இல்லையா? ஸோ ரீகெயின் பண்ணிட்டு திரும்ப அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபிம்மா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஈஸியா வளையாம இருக்கும். ஓகேவா? ஃபைன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. வாட்டர் வில் மூவ் இன்டு இட் செல்ஸ் த்ரூ ஆஸ்மோசிஸ். ஓகே, ஆஸ்மோசிஸ் தான் இந்த எல்லா ப்ராசஸ்லயும் செல்லுக்குள்ளார நகர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. when placed in water containing less than 0.9% mass by volume salt, blood cells swell due to flow of water in them by osmosis. Okay, so இதையும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். blood cells என்ன ஆகும்னா 0.9% விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ blood cells ஸ்வெல் ஆகும் இல்லையா? ஏன்னா வாட்டர்லாம் உள்ளார வந்துடும், ஸ்வெல் ஆகும். இன்கேஸ் 0.9 விட கம்மியா அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அது கான்சன்ட்ரேட் சொல்யூஷன், blood cellsல இருந்து வாட்டர் வெளியில வந்து blood cells shrink ஆகும். Okay, people taking a lot of salt or salty food experience water retention in tissue cells and intercellular spaces because of osmosis. அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? யாரெல்லாம் சரி விகித உணவு டயட்ல எடுத்துக்காம, அதாவது நீங்க உங்க சாப்பாட்டுல நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதுல உப்பு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க பாடியில உப்பு அதிகமா, சால்ட், ஸ்டேபிள் சால்ட் நான் சொல்றது NaCl, இந்த சால்ட்டை அதிகமா எடுத்துக்கும் போது அதை நியூட்ரலைஸ் பண்ண அந்த சால்ட்டுக்கு தேவையான கான்சென்ட்ரேஷனை டைல்யூட் பண்ணதுக்காக பிளட் செல்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்ல இருந்துலாம் என்ன ஆகும்னா வாட்டர்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். அதனால இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் பிகாஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ், ஆஸ்மோசிஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஆஸ்மோசிஸ் நடந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், இழைச்சிடுவோம். ஓகேவா? இழைக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தயவு செய்து எதையுமே உப்பா இருந்தாலும் சரி, சர்க்கரையா இருந்தாலும் சரி, அளவா எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமா இருந்தா பிரச்சனைன்னு சொல்றாங்க. இது ஒரு ப்ராவர்ப் இல்ல? சரி. The resulting puffiness or swelling is called edema. ஓகே, பயாலஜிக்கலா இது என்ன சொல்றாங்கன்னா எடிமா அப்படின்னு சொல்றாங்க. எடமா சொல்லுவீங்களா? எடிமா. வாட்டர் மூவ்மெண்ட் ஃப்ரம் சாயில் into plant root and subsequently into upper portion of the plant is partly due to osmosis. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல சொன்னேன், xylem வாட்டர் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணி அப்பர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு கொடுக்குது இல்லையா? அப்படி இந்த ப்ராசஸும் என்னன்னா ஒரு ஆஸ்மோசிஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். த preservation of meat by salting and fruits by adding sugar. ஸோ ஆக்சுவலா இந்த மீட் பை சால்ட்டிங்னு இருக்குல்ல, எல்லா ஊர்லயும் இல்ல, எங்க ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க உப்பு கண்டம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு கண்டம் அதாவது கறியை வெட்டி ஆடுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உரிச்சிட்டு வெட்டிட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வெயில்ல வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுப்பாங்க. வென்எவர் வி சமைக்கணுமோ அப்போ அதை சுடு தண்ணியில போட்டு கழுவிட்டு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சு சமையல் செய்யலாம். சோ இதுக்கு பேரு உப்பு கண்டம். இந்த மாதிரி அந்த காலத்துல நிறைய பேர் செய்திருப்பாங்களே, இப்போ செய்யறாங்களான்னு தெரியல, பட் அந்த காலத்துல நிறைய பேர் செய்திருப்பாங்க. ஏன்னா அப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, ப்ரிசர்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி சால்ட் போட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும்போது அது சீக்கிரமா பாக்டீரியால ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி புழு பூத்துடும், வீணாயிடும். அந்த கறிலாம் ஆகும், சீக்கிரமா வீணாயிடும். ஸோ மீட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம சால்ட்டிங் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃப்ரூட்ஸ் ஆடிங் சுகர்.
ஸோ சுகரை ஆட் பண்ணது மூலியமா ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணலாம்னா ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்றாங்க அகேன்ஸ்ட் பாக்டீரியல் ஆக்ஷன். ஃபைன். த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் எ பாக்டீரியம் ஆன் சால்டட் மீட் கேண்டிட் ஃப்ரூட் லாசஸ் வாட்டர். ஸோ ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலியமா என்ன ஆகுதுன்னா சால்டட் மீட்டா இருந்தாலும் சரி கேண்டிட் ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, அதாவது சர்க்கரை ஆட் பண்ணப்பட்ட ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சால்ட் ஆட் பண்ணப்பட்ட மீட்டா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வாட்டரை லாஸ் பண்ணும் அந்த ஸ்ட்ரைவல்ஸ் அண்ட் டைஸ். ஸோ அந்த பாக்டீரியம் எல்லாமே என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிக்கிறதுனால இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அப்ப இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்றோம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னதுன்னா ஆஸ்மோசிஸ். இப்போ அடுத்தது என்னன்னா அதனுடைய ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அண்ட் வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னா என்ன, இது மூலமா எப்படி நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் பியூரிஃபை பண்றோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, the direction of osmosis can be reversed if a pressure larger than the osmotic pressure. So osmotic pressure supply பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், osmosis ஸ்டாப் ஆகும். இன் கேஸ் ஆஸ்மோட்டிக் பிரஷரை விட அதிகமா பிரஷர் கொடுத்தா என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் தலைகீழ நடக்கும், ரிவர்ஸா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? solution side. That is, now the pure solvent flows out of the solution through the semi-permeable membrane. அதாவது சொல்யூஷன்ல இருந்து பியூர் சால்வெண்ட்லாம் பியூர் சால்வெண்ட் பக்கமா போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்யூஷன்ல இருந்த சால்வெண்ட்லாம் பியூர் சால்வெண்ட் பக்கமா மூவ் ஆகும் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா. This phenomenon is called reverse osmosis and is of great practically utility. ஸோ இது ரொம்ப ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு பயன்படுதுன்னு சொல்றாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கலா பயன்படுத்துச்சுன்னா தான் அதுக்காக நம்ம அதை செய்வோம். Fine. Reverse osmosis is used in desalination of seawater. So seawater அப்படின்னா என்ன தெரியும், கடல் தண்ணி. desalination ரிமூவல் ஆஃப் சால்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடல் தண்ணில இருந்து உப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டரை தனியா பிரிச்சு எடுக்கிறது ப்ராசஸ் பேரு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர் desalination. ஸோ இதை நம்ம யூஸ் பண்றோம். A schematic setup for the process is shown. ஸோ இங்க இருக்கிற மாதிரி 2 பாக்ஸ் தான் இருக்கும், 2 கண்டெய்னர் வச்சு டீசாலினேஷன் பண்ணிட முடியுமா? அப்பெல்லாம் பண்ண முடியாது. சும்மா ஒரு புரிதலுக்காக இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரியா? உண்மையிலேயே இந்த மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். மீஞ்சூர்லாம் நீங்க போய் பார்க்கலாம் டீசாலினேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ அவுட்லெட் வாட்டர், இன்லெட் பிஸ்டன். ஓகே ஓகே. ஸோ இங்க சி வாட்டர் இருக்கு. இந்த சி வாட்டருக்கு நடுவில் எஸ்பிஎம் வச்சிருக்காங்க, செமி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போ இங்க பிரஷர் ஆஸ்மோட்டிக் பிரஷர் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். பையை விட கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆஸ்மோட்டிக் பிரஷர் விட அதிகமா இங்க பிரஷர் கொடுக்குறாங்க பிஸ்டனை வச்சு. அப்படி கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் மாலிகுல்ஸ், சால்வெண்ட் என்னது, வாட்டர் தானே. சி வாட்டர்ல அதாவது உப்பு தண்ணியில எதுதான் இருக்கும், தண்ணி தான் இருக்கும். அந்த வாட்டர்லாம் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா லெஃப்ட் சைட்ல வரும், சால்ட் ஒண்ணு கூட வராது. அப்போ அந்த வாட்டர் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்னைக்கு தேவையான எவ்வளோ லிட்டர் குடிநீரை ஒவ்வொரு நாளும் சென்னை கார்பரேஷனுக்கு மீஞ்சூர் தருது? இதெல்லாம் நீங்க 9th 10thலயே 8th 9thலயே படிச்சிட்டீங்க, ஆமா தானே? ஆனா ஞாபகம் இருக்காது. சரி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இதெல்லாமே படிச்சாச்சா? ஓகே. when pressure more than the osmotic pressure is applied, pure water is squeezed out. so பீச்சிக்கிட்டு வெளியில வரும் அல்லது பிழியப்பட்டு வெளியில வரும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? ஏன்னா ஜூஸ் போறதெல்லாம் நம்ம ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம்ல. out of the sea water through the membrane, a variety of polymers membranes are available for this purpose. ஓகே, இந்த பர்பஸ்க்காகவே என்ன பண்ணாங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பாலிமர் மெம்பரேன்ஸ் யூஸ் பண்றோம். பிளாடர்லாம் யூஸ் பண்ணாம நிறைய டைப் ஆஃப் பாலிமர்ஸ்ல நம்ம சிந்தட்டிக்கா சில மெம்பரேன் உருவாக்கி இருக்கோம், செல்லோஃபேன் மாதிரி. அந்த மெம்பரேன்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். The pressure required for the reverse osmosis is quite high. So osmotic pressure அளவுக்கு இருக்காது, அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நடக்கணும்னா. A workable porous membrane is a film of cellulose acetate placed over a suitable support. Suitable support இருக்கிற மாதிரி நிறைய ராட்ஸ் இருந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பண்ணணும்னா செல்லுலோஸ் அசிட்டேட் அப்படின்ற பாலிமரை நம்ம பிளேஸ் பண்றோம். இட்ஸ் a membrane. Okay, cellulose acetate is a permeable, is permeable to water but impermeable to impurities and ions present in a sea water. sea waterல பிரசன்டா இருக்கிற எந்த ஒரு இம்பியூரிட்டிஸையும் அயான்ஸையும் அது அலோ பண்ணாது, பெர்மிட் பண்ணாது, பர்மிஷன் கொடுக்காது அந்த வழியா பாஸ் ஆகிறதுக்கு. ஆனா வாட்டரை மட்டும் அலோ பண்ணும், செல்லுலோஸ் அசிட்டேட். ஓகேவா? These days many countries use desalination plants to meet their போர்ட்டபிள் வாட்டர் ரெக்யூர்மெண்ட்ஸ். அந்த நாட்டுக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்காக அந்த நாட்டுக்கு தேவையான தண்ணீருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய நாடுகள் டீசாலினேஷனை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. பட் டீசாலினேஷனை ஃபாலோ பண்றாங்க யாராவது ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்றாங்களா?
யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே, அட் லாஸ்ட் 1.7க்கு வந்துட்டோம். ஏன் ஹாப்பியா சொல்றேன்னா 1.7 இஸ் த லாஸ்ட் டாபிக் இன் திஸ் சாப்டர். அப்நார்மல் மோலார் மாஸ். இதோட இந்த ஐ வேல்யூ 1/2 ஃபேக்டர் இதோட என்ன ஆகும்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். இந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி தான் இருக்கும். நோ தட் சம்மரி. ஸோ 26 ஃபுல்லா ப்ராப்ளம், 25ல ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க, ஐ வேல்யூ 1/2 ஃபேக்டர் வேல்யூ. ஸோ 24ல ஒரு ஃபார்முலாவும் ஐனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்கு, இல்ல 1.5 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 40 மினிட்ஸ். சொல்லுங்க செல்வி. ஐஆர் சொல்யூஷன் சாப்டர் இன்னுமா முடியல சார். ஓகே, இந்த கிளாஸோட முடிஞ்சிடும். சரியா? இப்போ 40 மினிட்ஸ் இருக்கு. இன்னொரு 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா 15 to 10 to 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வாட் எவர் த டைம் ஹேப்பன்ஸ். ஆனா கண்டிப்பா இந்த பார்ட் 7ஓட கண்டிப்பா சொல்யூஷன் சாப்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பிசிக்ஸ் ஆரம்பிக்கிறோம். லா ஆஃப் மோஷன். ஓகேவா? சரி. We know that ionic compounds when dissolved in water dissociate into cations and anions. ஒரு ionic compounds எடுத்துட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ணா அது கண்டிப்பா நாகும் cations and anions பிரியும். இப்போ NaCl எடுத்துட்டா Na plus Cl minus னு பிரியும். இங்க என்ன எடுத்துக்கறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் if we dissolve 1 mole of KCl எடுத்துக்கறாங்க. அப்ப KCl என்ன ஆகும்? K plus ஆகும் Cl minus ஆகும் பிரியுமா? 74.5 கிராம். அதனுடைய 1 மோலுக்கு ஈக்குவலா எடுத்திருக்காங்க மோலார் மாஸ். In water we expect 1 mole each of K plus and Cl minus ion to be released in this solution. If this happens, there would be 2 moles of particles in the solution. பாருங்க 1 mole KCl நான் எடுத்துக்கிறேன். ஆனா அது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆச்சுனா, ஏன்னா இது ஒரு என்ன சால்வெண்ட்? ஸ்ட்ராங் சொல்யூட். ஓகே, சோ ஸ்ட்ராங் அயனிக் காம்பவுண்ட் சொல்யூபிள் ஆகும்போது வாட்டர்லயே நம்ம சொல்யூஷன்ல டிசால்வ் பண்ணும்போது எனக்கு 1 mole K plus ion 1 mole Cl minus வரும். அப்படின்னா எனக்கு 2 moles of ions கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இஃப் வி இக்னோர் இன்டர்அயானிக் அட்ராக்ஷன், நம்ம இன்டர்அயானிக் அட்ராக்ஷன் இருக்கிறத இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு அயானுக்கு இன்னொரு அயானுக்கு நடுவில் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சரி, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டா 1 mole of KCl in 1 kilogram of water would be expected to increase the boiling point by 2 into 0.52 Kelvin. ஸோ வாட்டருடைய பாயிலிங் அது பேர் வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வேல்யூ இது 0.52 அப்படின்றது டெல்டிஎஃப் வேல்யூ ஆர் கேஎஃப் வேல்யூ. ஸோ அதை எழுதியிருக்காங்க 2 into 0.52 பாயிலிங் பாயிண்ட் அது டபுள் ஆக்குது, 2 மடங்கு ஆக்குதுன்னு சொல்றாங்க 1.04 கெல்வின்னு சொல்லிட்டு. Now if we did not know about the degree of dissociation, ஆக்சுவலா இப்போ KCl என்னாச்சுன்னா K plus Cl minus 100% dissociate ஆச்சு, அதாவது 1 இல்லையா? பட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, we did not know about the degree of dissociation. அப்போ எப்படி சொல்றது? We could be led to conclude that mass of 2 mole of particles is 74.5 gram. Mass of the 1 mole of KCl would be 37.25 gram. So 1 mole KCl value 37.25 no, 2 mole particles value 74.5 no, நம்மளே கன்க்ளூட் பண்ணணும். கரெக்ட்டா? சரி. This brings into light the rule that when there is a dissociation of solute into ions, எப்பெல்லாம் நம்ம ஒரு அயான் அதாவது ஒரு சால்ட் எடுத்துக்கிட்டு சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் அயானிக் சொல்யூஷனை உருவாக்குறோமோ அப்போ அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அயான்ஸா டிசோசியேட் ஆகுது அப்படின்னா the experimentally determined molar mass is always lower than the true value. ஸோ உண்மையிலே ட்ரூ வேல்யூ மோலார் மாஸ் எவ்வளவு இருக்குமோ அதை விட நான் எக்ஸ்பெரிமெண்டலா மெஷர் பண்ணக்கூடிய மோலார் மாஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவோம்? elevation of boiling point, relative lowering of vapor pressure, depression of freezing point, osmotic pressure, இதுல எல்லாத்துலயும் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட்டை கண்டுபிடிச்சோம். அந்த சொல்யூட்டுடைய மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ்பெரிமெண்டலா, அது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா லோயர், அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாரி உண்மையான வேல்யூ விட ட்ரூ வேல்யூ விட கம்மியா தான் இருக்கும். அப்ப ஏதோ ஒரு நம்பரால மல்டிபிள் பண்ணாதான் அது உண்மையான வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த வேல்யூ எதால மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம், ஐ வேல்யூ. சரி, so example acetic acid எடுத்திருக்காங்க. 2 moles of acetic acid gives acetic acid as a dimer. acetic acidல என்ன இருக்கு? இந்த இடத்துல O க்கும் H க்கும் நடுவுல, இங்க H க்கும் O க்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா? இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். சோ இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் தான் அசிட்டிக் ஆசிட கேஸ் ஃபேஸ்ல கூட டைமரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைன். Molecules of ethanoic acid, that is nothing but acetic acid, dimerize in benzene
due to hydrogen bonding. So benzene la அதை dissolve பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா hydrogen bond make பண்ணுது. This normally happens in solvents of low dielectric constant. எந்த சால்வெண்ட்டுக்குலாம் dielectric constant epsilon value கம்மியா இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கும், யூசுவலா நடக்கும். சரியா? In this case the number of particles is reduced due to dimerization. So இங்க particles உடைய அளவு என்ன ஆகுதுன்னா, நான் அசிட்டிக் ஆசிட் 2 moles எடுத்தா எனக்கு 2 moles அசிட்டிக் ஆசிட் கிடைக்காது. 1 mole அசிட்டிக் ஆசிட் 1.5 mole அசிட்டிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய அசிட்டிக் ஆசிட் டைமரைஸ் ஆகி 2 அசிட்டிக் ஆசிடும் ஒரே அசிட்டிக் ஆசிடா என் கண்ணுக்கு தெரியும். ஒரு மோல் இருக்கிறதா எனக்கு கண்ணுக்கு தெரியும். சரியா? ஒரு மாலிகுல் இருக்கிற மாதிரி. Association of molecules is depicted as follows. So association எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். It can be undoubtedly stated here that if all the molecules of ethanoic acid associate in benzene, then எல்லா அசிட்டிக் ஆசிடுமே டைமரைஸ் ஆச்சுனா அப்போ del TB or del TF for ethanoic acid, அதாவது del TBன்றது என்னதுன்னா elevation of boiling pointல இருக்கக்கூடிய temperature difference, del TFன்றது cryoscopic constantல அதாவது freezing point depression constantல இருக்கக்கூடிய temperature difference will be half of the normal value. So normal value விட இந்த del TB உடைய value அது del TF உடைய value பாதியா குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. The molar mass calculated on the basis of this TB or TF will therefore be twice the expected value. அப்போ இந்த TF அல்லது TB உடைய வேல்யூ பாதியா குறையுதுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மோலார் மாஸ் என்னவா இருக்கும்னா 2 மடங்கா இருக்கும் இல்லையா? Such a molar mass that is either lower or higher than the expected normal value is called abnormal molar mass. இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ விட ஆக்சுவல் வேல்யூவை விட எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிற வேல்யூ லோயராவோ இல்ல ஹையராவோ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஆக்சுவல் மோலார் மாஸ் சொல்லக்கூடாது, நார்மலா இல்ல இல்லையா? சோ அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்நார்மல் மோலார் மாஸ். Fine. In 1880, Van Hoff introduced a factor I known as Van Hoff factor to account for the extent of dissociation or association. So dissociation எவ்வளவு தூரம் நடக்கும், association எவ்வளவு தூரம் நடக்கும், degree of dissociation எவ்வளவு, degree of association எவ்வளவு, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுக்காக வான் ஹாஃப் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபேக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன அப்படின்னா ஐ. சார் டுடே ஆர் டுமாரோ சார் பிசிக்ஸ் கிளாஸ்? இன்னைக்கு இன்கேஸ் இருந்துச்சுன்னா அது ஆஃப்டர் 9:30 இருக்கும், ஆஃப்டர் 9:30 PM. அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் இருக்கும். சரியா? நாளைக்கு மோஸ்ட்லி 8:30 PM AM 8:30 AM. சரி. I is equal to normal molar mass by abnormal molar mass. ஓகே, நார்மலா மோலார் மாஸ் எவ்வளவு இருக்கு, அப்நார்மல் மோலார் மாஸ் எவ்வளவு இருக்கு, இதுல இடத்துக்கு உள்ள ரேஷியோவை தான் ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்சர்வ்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை கால்குலேட்டட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்சர்வ்டுன்றது எக்ஸ்பெரிமெண்டலா செய்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ, பை கால்குலேட்டட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தியரிட்டிக்கலா சொல்றது. ஃபைன், தட் இஸ் I is equal to, அப்போ 3 ஃபார்முலாவுமே நீங்க படிங்க. நார்மல் மோலார் மாஸ் பை அப்நார்மல் மோலார் மாஸ், அப்சர்வ்டு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை கால்குலேட்டட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் by number of moles of particle before dissociation or association. Okay va? Fine. 3 formula note பண்ணிக்கிட்டீங்களா? சரி. Here abnormal molar mass is the experimentally determined molar mass and calculated colligative property are obtained by assuming that the non-volatile solute is neither associated nor dissociated. நான் எடுத்துக்கக்கூடிய நான் volatile solute associate ஆகல dissociate ஆகல அப்படின்னா தியரிட்டிக்கலா எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் எதுனா calculated colligative property. சரியா? Fine. In case of association, value of I is less than unity. Association ஆச்சுன்னா எனக்கு I value கம்மியா கிடைக்கும் இல்லையா? சரி, while for dissociation I value எப்படி இருக்கும், it is greater than unity, 1 விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. For example, the value of I for aqueous KCl solution is close to 2. I value KCl க்கு என்ன ஆகும் அப்படின்னா 2க்கு நியரா இருக்கும். ஏன்னா KCl என்ன ஆகும், dissociate ஆகும், கம்ப்ளீட்டாவே dissociate ஆகும் 99%. அதனால 2க்கு ஈக்குவலா இருக்கு. while the value of ethanoic acid என்ன ஆகுது, டைமரைஸ் ஆகுது, அசோசியேட் ஆகுது in benzene, so nearly 0.5, 1ன்றது கிட்டத்தட்ட பாதியா குறையுதுன்னு சொல்றாங்க. இன்க்ளூஷன் எப்பெல்லாம் அசோசியேஷன் ஆகுதோ அப்பெல்லாம் பாதியா குறையும் ஐ வேல்யூ, டிசோசியேஷன் ஆச்சுன்னா 2 விட ஐ மீன் நியர்லி ஈக்குவல் டு 2.
inclusion of one half factor method modifies the equation for colligative properties. So எல்லா colligative property நம்ம என்ன பண்ணலாம், I என்ற வேல்யூவை யூஸ் பண்ணலாம். So relative lowering of vapor pressure நம்ம என்ன சொல்லுவோம், P1 naught minus P1 by P1 naught is equal to N2 by N1 னு எழுதுவோம். இப்போ என்ன எழுதுறோம்னா I into N2 by N1 னு எழுதுறோம். அப்ப I ஆல மல்டிபிள் பண்றோம். colligative property I ஆல என்ன பண்றோம், மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? லைக் தட் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்ல பாருங்க, டெல் டிபி ஈக்குவல் டு கேபி இன்டூ எம்னு இருக்கும். இப்போ ஐ இன்டூ கேபி இன்டூ எம். அதே மாதிரி டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டெல் டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டூ எம். இப்போ ஐ இன்டூ கேஎஃப் இன்டூ எம். ஐன்றதை எக்ஸ்ட்ரா இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் பை இஸ் ஈக்குவல் டு N2 by V இன்டூ ஆர்டி, அதாவது சிஆர்டி அப்படின்னு இருக்கும். ஆர் N2 by V இன்டூ ஆர்டின்னு இருக்கும். இப்போ ஐன்றதை எக்ஸ்ட்ரா மல்டிபிள் பண்ணிட்டாங்க. ஐ N2 RT by V அப்படின்னு எழுதுறாங்க. சரியா? ஃபைன். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ரிலேட்டிவ் லாயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்ல பார்த்த ரிலேட்டிவ் லாயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர், இது எல்லாத்துலயும் ஐன்ற ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணணும். அப்பதான் எனக்கு கரெக்டா வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எரர்லாம் போகும்னு சொல்றாங்க. Table 1.4 depicts the value of the factor I for several strong electrolyte, KCl, NaCl, MgSO4 இந்த மாதிரி strong electrolyte இருந்துச்சுன்னா, அதாவது 100% கம்ப்ளீட்டா dissociate ஆச்சுன்னா, அதனுடைய I value approaches to 2 இல்லையா? The solution becomes very dilute. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுடைய I வேல்யூ எவ்வளோன்றதை இங்கே எழுதிருக்காங்க. NaCl, KCl, MgSO4, மெக்னீசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட் எல்லாத்துக்குமே. சரி, as expected the value of I gets close to 3 for potassium sulfate. ஏன் அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபேட் என்ன ஆகும், 2K plus SO4 2 minus இல்லையா? அப்போ இது 1 மோல், இது 2 மோல். ஸோ மொத்தம் 3 மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் எனக்கு டிசோசியேட் ஆகுது. அதனால எனக்கு வேல்யூ க்ளோசஸ் டு 3 அப்படின்னு கொடுக்குறாங்க. 2.84 இருந்து கிட்டத்தட்ட 3க்கு ஈக்குவல் இல்லையா? சரி, இன்கேஸ் நான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், Al2SO4 thrice, இப்போ I வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, சொல்லுவீங்களா? வெரி குட், 5. ஏன்னா 2Al3+ அப்படின்னு ஒன்று பிரியும், பிளஸ் 3SO4 2 மைனஸ்னு ஒன்று பிரியும். அப்போ 2 அலுமினியம் 3+ அயான் இருக்கும், 3 சல்ஃபேட் அயான் இருக்கும். அப்போ 3 + 2 மொத்தம் 5 அயான்ஸ். அதனால தான் ஐயோடைய வேல்யூ 5ன்னு சொல்றோம். ஜஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டை டிசோசியேட் பண்ண தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஐயை ஈஸியா சொல்லிடலாம். சரியா? ஃபைன், அவ்வளோதான். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.12 molecular mass I value எல்லாம் கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் 1.13 தென் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் இதோட நம்ம முடிக்கிறோம். இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? பிசிக்ஸ். தேங்க்யூ ஆல்.